வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம வீச்சோட தான் போட வந்திருக்கோம். எங்கே மாட்ட போகுது அப்படின்னு நினச்சி தான் போட்டேன். வீச்சு வீச்சிருந்தோம். இங்கே பாருங்கள், மீனை பாருங்கள், சைஸ் மீன், பாலை மீன் தான். ரொம்ப நாள் கழிச்சு பிடிச்சிருக்கோம். ஓராவாக தான் நின்றுச்சு மீன். வந்து ஓரா மீனாக நிற்கி அப்படின்னா நான் வீடியோ எடுக்கலை, வீடியோ எடுக்காமல் போட்டேன். மீன் மாட்டின உடனே தான் உங்களுக்கு சரி ஆகிட்டு எடுப்போம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்க நண்பா, இந்த மீன் தான் பாலை மீன். இது நல்லா பெருசு பெருசாக வரும், கையிலே நிற்க மாட்டேங்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பக்கத்தில் வந்து பாருங்கள். மணலை மீன் மாதிரியே இருக்கும். அது வாயை பாருங்கள், எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் மீன் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஷார்ட்டில் ஒரு மீன் போட்டிருப்போம். இந்த பாருங்கள், ஏரோப்ளைன் மீன், பாறை ரகம் தான். இது சொல்ல போனால் இது வந்து இப்படி நிற்கும். இந்த பாருங்கள் எப்படி நிற்குது, அப்படி நிற்கும். இந்த பாருங்க நண்பா, நம்ம மொதல் பாட்டில் பிடிச்ச மீன் பாருங்க, பார்த்தீங்களா? இந்த ரவுண்டு பரவாயில்ல, நல்ல சைஸ் மீன். எல்லாம் குழம்புக்கு ஜம்முன்னு இருக்கும். நிறைய மணலை சுட்டா பட்டுருக்கு, சின்ன சின்ன சுட்டு பட்டுருக்கு. இதெல்லாம் நிறைய நிற்கும் முதல்ல. இப்போ தான் இந்த மணலை மீன் கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன குட்டியாக நிற்கி. இனப்பெருக்கம் அதிகமானவொன்னே இந்த மீன் நிறைய பிடிக்கலாம். அந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன், தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோஸை. இப்போ வந்து நம்ம 2வது வீச்சு வீச போகிறோம். எப்போதுமே காலையில் வருவோம், இல்லைன்னா சாயந்தரம் வருவோம். இன்றைக்கி வந்து மத்தியானமாக வந்துட்டோம். எதுக்கும் வீசி பார்ப்போம் அப்படின்னு தான் மத்தியானம் வந்தோம். மத்தியான டயத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். சரி, வீசி பார்த்துருவோம் இன்னொரு தடவை. இந்த ரவுண்டு மீன் முட்டலை. போன ரவுண்டு போட்ட உடனே டம்முன்னு முட்டுச்சு. வீச்சோலையில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டால் தான் மீன் வரும். இல்லை, 3 வீச்சு இங்கிட்டு வீச போகிறோம். அது அந்த பக்கம் வீசணும்.
இதில் அந்த பக்கம் வலை போட்டிருக்காங்க நண்பர்களே. அதில் பாருங்கள் கோடு தெரியும் பார்த்தீங்களா, ஒரு எல்லோ கலரில் கோடு தெரியும், அது வலை. கரெக்டாக கரையை மறித்து வச்சுருக்காங்க. அதனால் இதில் ஒன்று கூட இல்லை மீன். ஒன்று வலையில் ஒரு சுடுகுஞ்சி கூட வரும். வெறும் குச்சி குருமா தான் வந்துருக்கு, அது ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே இல்லை நண்பர்களே. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அங்கிட்டு ஒரு வீசிட்டு கிளம்பிடுவோம். பார்ப்போம் ஏதாவது மீன் பாடுதானே. நம்ம யாருக்குமே இதுக்கு முன்னாடி 2 தடவை வீசினோம், மீன் வந்துச்சு, அதை காட்டலை. இப்போ கடைசி ஒரு ரவுண்டு வீசி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நம்ம மொத்த மீனையும் காட்டுறோம் உங்களுக்கு கடைசியாக எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஆள் கிடந்துச்சு. திரண்ட அவ்வளோ மீன் வரலன்பா. மதுரை கிளம்புறோம். இந்த பாருங்க இறால் கிடக்கு. இறால் போட்டிருக்கேன்பா. ஒரு 3 இறால்கிட்ட கிடக்கு. இதில் ஒன்று கிடக்கு. இந்த பாருங்க இன்னொரு இறால் கிடக்கு. இப்போ இறால் போட்டிருக்கேன்பா. இன்னும் 2 தடவை வீச்சு பார்த்துருவோம். பாருங்க இந்த ரவுண்டு இறால் வந்துருக்கு பாருங்க. 4 இறால் வந்துருக்கு. இதான் காரல். இந்த மீன் அந்த பிள்ளை பற்ற உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மீன். இது நிறைய வரும், இப்போ வரல. இதில் இன்னொரு மீன் கிடக்கு. இந்த வரும் பேத்த பப்பர் ஃபிஷ்ன்பாங்கல்ல, அங்கே பாருங்கள் அப்படியே பந்து மாதிரி குதிக்கும். நமக்கு தேவையில்லை, தண்ணிக்குள்ளே போட்டுருவோம், அப்படியே ஓடிடும். பந்து மாதிரி கிடக்கும், டப்புன்னு ஓடிடும். இந்த பாருங்க நண்பா, நம்ம வீச்சோட போட வந்திருந்தோம். நம்ம பிடிச்ச மொத்தமே காட்டுற பாருங்க. அவ்வளோ உயிரோடு தான் கிடக்கு பார்த்தீங்களா. அவ்வளோ நிறைய உயிரோடு தான் கிடக்கு. பாலை மீன் இன்னைக்கு ஸ்பெஷலே பாலை தான். சரிங்களா, இது கூட உயிரோடு தான் இருக்கணும். நம்ம கிளம்பிட்டோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பொடிசும் கொஞ்சம் பரிசு மாட்டியிருக்கு. இறாலும் கிடக்கு, நான் காட்டியிருப்பேன். இந்த பாருங்க இறால் கிடக்கு. இதில் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.